வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான சூப்பரான தேங்காய் பால் புலாவ் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா திக்கான பாத்திரம் வச்சுக்கோங்க. குக்கரில் விசில் விட்டு செய்கிறத விட பாத்திரம் வச்சு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் புலாவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நம்மளுக்கு தேங்காய் பால் ஊற்றி செய்ய சொல்ல அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் வந்துடும். அது நம்ம செஞ்சு முடிக்க சொல்ல நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாமே போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச பிறகு ஒரு 3 பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கூடவே கல் உப்பு போட்டு வதக்கிடுங்க. வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் வதங்கின பிறகு நான் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 தேங்காய் என்கிட்ட இருந்தது. நான் வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு தண்ணியே ஆட் பண்ணாமல் தேங்காய் அரைக்க சொல்ல மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவாக தண்ணி நான் எதுவும் ஆட் பண்ணலை. ஃபுல்லாகவே தேங்காய் பாலையை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கின பிறகு தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா, நம்ம க்ளீன் பண்ணி அழகாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு உப்பு கொஞ்சம் குறைச்சே போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா நம்மளுக்கு ரொம்ப சலன்னு கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் அரிசி உடையாம வரும். அதனால ஊற வச்சு தண்ணியெல்லாம் இருத்து வச்சிருக்கேன். அந்த அரிசி பார்த்தீங்கன்னா இது கொதிக்க சொல்ல கரெக்டாக நம்ம அந்த அரிசி எடுத்து நல்லா தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. அடிக்கடி எடுத்து கலர வேணாம். ஒரு 2-3 வாட்டி நடுவில் எடுத்து கலருங்க போதும். நல்லா அரிசியும் அந்த தேங்காய் பாலும் நம்மளுக்கு ஈவனாக வர சொல்ல நம்ம தம் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மிஞ்சி போனால் ஒரு 2 வாட்டி தான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். மேலே சும்மா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு அரிசியும் அந்த பாலும் ஈவனாக வந்த பிறகு தம் போட போகிறேன் நான். அப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கூட முழுசாக பூண்டு கூட போடலாம். பிடிக்கும்ன்றவங்க சாப்பிட்லாம். எனக்கு ஓகே தான். பசங்க எடுத்துகிட்டு போகிறாங்கிறதுக்காக நான் முழுசாக போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. தம் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம அந்த தம் உடைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா சாதம் உங்களுக்கு பலன்னு சூப்பராகவும் இருக்கும். இந்த புலாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எது வேணாலும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காதவங்க குருமா இல்லை மஷ்ரூம் தொக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் மஷ்ரூம் தொக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். எல்லாருக்குமே அதுதான் ப்ரெசன்டேஷனும் கொடுத்தேன் நான். சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சாதமும் பலன்னு உதிரியாக இருந்தது. உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மஷ்ரூம் கிரேவியும் இந்த புலாவும் தான் வச்சுருக்கேன். பார்க்க சொல்லவே செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.